ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடம் உறவாட வேண்டும். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்ப பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும்போது ஆல்ரெடி கடவுள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருக்காரு. குளிர்ச்சியான வேலை. அந்த குளிர்ச்சியான வேலைன்னா மதியானம் ஒரு 3 மணின்னு வச்சுக்கலாமே. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, கடவுள்கிட்ட உறவாடுற டைம்னு பார்த்தா ஈவினிங் டைமா இருக்கு. இன்னொரு இடம் பாருங்க, சங்கீதம் 5:3 வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். தாவீது சொல்றாரு, காலையிலே பாருங்க என் சத்தத்தை கேட்டருள்வீர். அப்போ காலையில தான் என் சத்தத்தை கேட்டருள்வின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அங்கு யோவான் 4ஆம் அதிகாரத்துல நான் வாசிச்சு பார்த்தேன். அந்த இடத்துல பாருங்க, சமாரியா ஸ்திரியை பார்க்கும்போது சமாரியா ஸ்திரீ நண்பகல் 12 மணி இருக்கும். 6ஆம் மணி வேலையா இருந்துச்சுன்னு சொல்லி அங்க பார்க்கிறேன். 6ஆம் மணி வேலைன்னா நண்பகல் 12 மணிக்கு இயேசு கிறிஸ்து கிணத்தண்டையில உட்கார்ந்து ஒரு பெண் கிட்ட பேசுறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த 3 இடங்களை பார்க்கும்போது டிஃப்ரெண்டான டைமுங்க இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. தேவனுடைய அபிஷேகத்தை 120 பேர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடம் பாருங்க 3ஆம் மணி வேலை. 3ஆம் மணி வேலைனா காலையில 9 மணி. அப்போ அதுல என்ன சொல்றாங்க பாருங்க சீஷர்கள், நாங்க குடிச்சு வெறித்து கொண்டு இருக்கிற போல ஆடுறோம்னு சொல்றீங்களே, இது தேவனுடைய அபிஷேகம். 3ஆம் மணி வேலையா இருக்கு. பொழுது விடிஞ்சு இப்பதான் 3ஆம் மணி வேலை, 9 மணி தான் ஆகுது. இன்னும் கடை எல்லாம் திறந்திருக்க மாட்டாங்க. நாங்க சரக்கு அடிச்சுட்டு நாங்க பாருங்க போதையில எல்லாம் நாங்க ஒன்னும் ஆடல. இது தேவனுடைய அபிஷேகம்னு சொல்லி அங்க பேசுறாங்க. அப்போ பல விதங்கள்ல கடவுள்கிட்ட உறவாட முடியுங்க. நீங்களும் நானும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு காலையில எழுந்துட்டோம், ஜெபிக்க முடியல. பல இடங்கள்ல பாருங்க உறவாட முடியும். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, காலையில எழுந்து நம்ம ஜெபிக்கலன்னா அந்த டைம் போயிடுச்சு, இனிமே கடவுள்கிட்ட பேசுற டைம் இல்லைன்னு. இல்லங்க, கடவுள்கிட்ட எனி டைம் பேசிக்கிட்டே இருக்கணும் தான் அவர் ஆசைப்படுறாரு. எனி டைம் அவரும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. நிறைய டைம் பாருங்க, என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவத்துல நான் உங்களுக்கு ஒண்ணு ஷேர் பண்ண விரும்புறேன். என் வாழ்க்கையில 2016 வரைக்கும் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட பேசுறது என்ன, கடவுள்கிட்ட உறவாடுறது என்னன்னா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் நம்ம கிட்ட எல்லாம் பேசுவாரான்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் அதை சிந்திச்சது கூட கிடையாதுங்க. ஆனா என் வாழ்க்கையில கடவுளுடைய கனெக்ட் 2016 கிடைச்சது. அது கிடைச்சதுக்கு அப்புறம் பாருங்க, கடவுள் என்கிட்ட பேசுறதும் கடவுளோடு நான் பேசுறதும் ஒரு வாழ்க்கையில பாருங்க ஒரு பரஸ்பரமா போயிட்டே இருந்துச்சு. இப்போ கடவுள் கிட்ட பேசுற டைம் என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா, எந்த டைம்லயும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பேசும் பொழுதெல்லாம் அவர் பாருங்க திருப்பி எனக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. அப்போ கடவுள்கிட்ட நம்ம பேசுற டைம்னு ஒண்ண நம்ம தாங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபிக்ஸ் பண்றதை விட்டுட்டு கடவுளுக்கு நாம என்ன ஃபிக்ஸ் பண்றோம் தெரியுங்களா? காலைல ஜெபிக்கல, நைட்டு ஜெபிக்கல அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட பேசுறதையே மறந்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. எந்த வேலையிலயும் ஒரு மனுஷனை போல நீங்க கூட பேசிக்கிட்டே இருந்து பாருங்க. காலையில எழுந்த உடனே பாருங்க, ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க காலையில பேசணும். ஆவியானவரே இந்த நேரத்துல இந்த காலை வேளையில நீங்க இந்த நாளை நீங்க நடத்தி கொடுங்கன்னு சொல்லி நீங்க பேசுங்க. இந்த உலகத்துல வாழும்போது பாருங்க, மனுஷன் ஒருத்தன் கூட இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட பேசலன்னா அவங்க என்னமா கோச்சிப்பாங்க தெரியுமா? ஆனா கடவுளை நம்ம கூட வச்சுக்கிட்டே பேசுறதே இல்லைங்க. பேசணும். தினம்தோறும் தேவனை நம்ம உறவாடுறதுக்கு தான் கடவுள் மனுஷனையே உண்டாக்குனாரு. அவர் தனியா அனாதையா கடவுள் ஒருத்தர் மட்டுமே வாழ்ந்திருந்தா இந்த உலகம் எப்படிங்க நல்லா இருந்திருக்கும்? மனுஷனை உண்டாக்குனது எதுக்கு தெரியுங்களா? அவர் நம்ம கிட்ட பேசணும், அவர்கிட்ட நம்ம பேசணும். அப்போ உறவாடுற விதத்தை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ மக்களே புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்போ நம்ம கடவுள் கிட்ட எனி டைம்ல பேசலாமான்னு கேட்டீங்கன்னா, என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், எந்த டைம்லயும் பேசலாம். ஜெபம் என்பது என்னங்க? கடவுள்கிட்ட நம்ம பேசுறோம். இன்னைக்கு பாருங்க, இஸ்லாமியர்ல என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தரை தொழுது கொள்றாங்கன்னு சொல்றாங்க. கர்த்தரை தொழுது கொள்றதுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கடவுளை நோக்கி கூப்பிடுறோம். அப்போ அப்பா கிட்ட பேசுறதுக்கு பாருங்க டைம் வேணுமா நமக்கு? அதாவது இந்த டைம்ல தான் எங்க அப்பாட்ட பேசுவேன், இந்த டைம்ல எல்லாம் நான் பேச மாட்டேன்னு நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரி கிட்டயோ நம்ம பெத்தவங்க கிட்டயோ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். எந்த டைம்லயும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ தேவனுடைய உறவுல நீங்க இருக்கீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கையில வெறுமையா வாழ்றதுக்காக கடவுள் படைக்கல. ஏதோ காலைல எழுந்திரிச்சோம், எல்லாரையும் போல வாழ்றோம், எல்லாரையும் போல நம்ம சமைக்கிறோம், சாப்பிடுறோம், துணி துவைக்கிறோம். இப்படியே தான் போயிட்டு இருக்கு காலங்கள். ஆனா அப்படி இல்லங்க. கடவுளோடு வாழ்ற வாழ்க்கை பாருங்க, ஒரு நல்ல மனுஷனோட நீங்க பேசுனீங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். ஆனா நீங்க மோசமானவங்க கிட்ட பேசினா, இவங்க கிட்ட ஏன் பேசுறோம்? இவங்க கிட்ட பேசுறத பேசாமயே இருக்கலாமேன்னு தோணும். ஆனா தேவன் நமக்கு நல்ல தேவன்ங்க. அவர்கிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அவர் பேசுறத கேட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு வருங்க. அப்போ அவர் பேசுற சத்தத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும்.
இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆதாம பார்த்து பாருங்க, ஒரு பிள்ளையா தான் அவர் கூப்பிடுறாரு. ஆதாமே, இன்னைக்கு வீட்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம பிள்ளைங்கள பார்த்து, டேய் ராஜா நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு தானே கூப்பிடுவோம். சாமிய போலவா பேசுவோம்? இல்ல. கடவுள் நமக்கு தகப்பனா இருக்கிறார். தகப்பன்கிட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி இன்னையிலிருந்து நம்ம பேச போறோம். வாங்க அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நேரத்துல தேவனோடு உறவாட வேண்டும் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நாங்க உறவாடிக்கிட்டு இருக்கிறோம். சொந்தக்காரங்க வேணும், ஃப்ரெண்ட்ஸுங்க வேணும். இந்த உலகத்துல 4 மனுஷங்க எங்களுக்காக வேணும்னு சொல்லி நாங்க பிரயாசப்பட்டு அதுக்காக ஓடுறோம். அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அவங்களுக்காக நேரத்த குடுக்குறோம். ஆனா, எங்களை உண்டாக்கி, உருவாக்கி எங்களுக்கு ஆண்டவரே முழு உருவத்தையும் கொடுத்து, அறிவு, ஞானம், புத்தி எல்லாத்தையும் நீங்க குடுத்தவர். உங்கள மறந்து உங்ககிட்ட பேசாம வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை ஏசப்பா? ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்க வாழாதபடிக்கு உமக்கு பிரியமா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதனால தான் ஏசப்பா சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. சங்கீதம் 84:10 நான் வாசிக்கிறோம். ஆண்டவரே 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் நான் இருப்பதே, ஒரு நாள் இருப்பதே எனக்கு நலம் சொல்றாரு. அப்போ நான் 1000 நாள் வாழ்றதோட உம்முடைய சமூகத்துல ஒரு நாள் வாழ்றது தான் எனக்கு பெட்டர்ன்னு சொல்றது போல, உங்க சமூகத்துல நாங்க அந்த மன மகிழ்ச்சியோடு கடவுளோடு உறவாடுறது, கடவுள் என் தகப்பனா இருக்கிறார், நான் ஒரு பிள்ளையா இருக்கேன், இந்த உலகத்துல என்னால வாழ முடியுன்ற பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கிறது தேவனுடைய உறவு மட்டும்தான் ஏசப்பா. அதை போல நாங்கள் வாழ்ந்து ஜெயிக்க, மத்தவங்களுக்கு ஜெயிக்க சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை வைக்கும்படியாக நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.